நினைச்சு கொடுங்க. தேவனிடத்தில் கொடுக்கும் போது நாம் எந்த விதத்திலையும் குறைவுபட மாட்டோம். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இதில் 10% சபைக்கு கொடுத்துட்டா, ஊழியத்துக்கு கொடுத்துட்டா நான் எப்படி சமாளிப்பேன், எனக்கு அந்த 10% பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான், மனுஷிகமாக பார்த்தா அந்த 10% பெருசு தான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, என்னை நீ கனப்படுத்தி பார், இந்த விஷயத்தில் என்ன கனப்படுத்து, அந்த தசம்பாகம் எல்லாத்தையும் கொண்டு வா, நீ கொடு, நான் வானத்தின் பலகணிகளை எல்லாம் திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வருஷிப்பேன், வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்றாரு. அது பண்ணுவேனா இல்லையான்னு பாரு, என்னை சோதிச்சு பாருன்னு சொல்றாரு அவரு. உன் பொருளால் உன் எல்லா விளைவின் முதல் பலன் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீ குறைஞ்சிட மாட்ட, அந்த 10% இழக்கிறன்னு நினைச்சு கொடுக்காத, உன்னை நான் நிரப்ப போறேன்னு நினைச்சு கொடு, அந்த ஒரு விசுவாசத்தோட கொடுன்றாரு. நிறைய கிறிஸ்தவங்க காணிக்க போடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் விசுவாசத்தோட போடுறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் தசம்பாம் போடுறது இல்லை, ஆனால் ஒரு கூட்டத்தார் தசம்பாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன குரூப்பு தான் விசுவாசத்துடன் கொடுக்கிறார்கள். கர்த்தர் என்னை நிரப்ப போகிறார், களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்ப போகிறார், ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்போ சும்மா கொடுக்கறதுக்கும் விசுவாசத்தோடு கொடுக்கறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு நம்முடைய பணம் தேவைன்னு கிடையாது, அவருக்கு வானம் பூமியும் சொந்தம். அவருடைய சபையின் தேவைகளை பார்த்துக்கணுன்னா அவருக்கு எப்படின்னு தெரியும், அவருடைய ஊழியக்காரர்களை பார்த்துக்கணுன்னா அவருக்கு எப்படின்னு தெரியும். 1000 வழி இருக்குது. அப்போ இது கொடுத்தாதான் சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஊழியக்காரங்க சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சி கொடுத்தா பத்தாது. கர்த்தருக்கு கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறப்போ எப்படி ஒரு எண்ணத்தோடு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்குறோம். நாம் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது, வானம் வரைக்கும் ஒரு ஏணி மேலே ஏறி போய் இயேசுவை பார்த்து கொடுத்துட்டு வர போகிறீங்களா? எப்படி கொடுக்க போகிறது, எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்குறோன்னா அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுன்னு தான் பழைய ஏற்பாட்டினுடைய அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா லோக்கல் சபைக்கு போய் கொடு, ஊழியத்துக்கு கொடு, ராஜ்யத்தின் வேலைக்கு கொடு, சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடு, அப்படி தான் வருது அர்த்தம், அப்படி தான் அப்ளிகேஷன் வரும். செய்யும் போது விசுவாசத்தோடு செய், உண்மையாக செய், பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் செய், நான் உனக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணுறாரு. நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம நல்லதுக்கு சொல்கிறாரு பாருங்க. அது அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த தசம்பாகம், இந்த அவரை பொருளால் கனம் பண்ணுற இந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம நல்லதுக்கு சொல்கிறாருன்றதை நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி நம்ம நல்லதுக்குன்னு நான் பிறகு சொல்கிறேன், இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன். நாம் தேவனுக்கென்று கொடுக்கும்போது, ஊழியத்துக்கென்று கொடுக்கும்போது, சபைக்கென்று கொடுக்கும்போது இது எப்படி நமக்கு நன்மையை செய்கிறது, நம்மளை மாற்றுது என்பதை